முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி தமது முதல் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளது. இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பயிர்க்கடன் தள்ளுபடி, வறட்சி நிவாரணம், வேளாண் மானியம் என எக்கச்சக்க எதிர்பார்ப்புகளுடன் தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டை எதிர்பார்த்து காத்துள்ளனர் விவசாயிகள். வேளாண் பட்ஜெட்டில் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளுக்கு இணையாக வேளாண்மை துறைக்கும் அதிக நிதி ஒதுக்க வேண்டும். பிற மாநிலங்களைப் போல ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வேளாண் உற்பத்தி மானியம் வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. கொள்ளிடம் ஆற்றில் முக்கொம்பு முதல் அணைக்கரை வரை 2 புதிய கதவணைகள் அமைக்க வேண்டும் என்றும், விவசாய பணிகளின் போது விஷப்பாம்பு கடி, மின்சாரம் தாக்குதல், இடி மற்றும் எந்திர விபத்தால் உயிரிழக்கும் விவசாயிகளின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் உழவர்கள் உயிர்காப்பீட்டு திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி குறைந்தபட்சம் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரியுள்ளனர். சுகாதாரத்துறைக்கு, கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அதற்கு இணையான நிதியை வேளாண்மை துறைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலே வேளாண் உற்பத்தி மானியம் என்று ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் தருகிறார்கள். அதே போன்று தமிழ்நாடு அரசும் வேளாண் உற்பத்தி மானியமாக ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் விலை, அதற்கான மானிய அறிவிப்பை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை உடனடியாக ஓராண்டிற்குள்ளாக கதவணை அமைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. அதை இதுவரை செயல்படுத்தாமல் இருக்கிறார்கள். விவசாயிகள் வேளாண் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நச்சு உயிரினங்கள் கடித்து இறந்து போகிறார்கள், மின்சாரம் தாக்கி இறந்து போகிறார்கள், இடி மின்னல் தாக்கி இறந்து போகிறார்கள். வேளாண் பணியில இருக்கும் பொழுது வேளாண் இயந்திரங்களிலே சிக்கி இறந்து போகிறார்கள். அவர்களுடைய உயிர்களை காப்பீடு செய்வதற்கான புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருக்கு நினைவு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும், அறநிலையத்துறை நிலங்களை குத்தகைக்கு எடுத்து சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு குத்தகை தொகை தள்ளுபடி, மின் இணைப்புக்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு உடனடி மின் இணைப்பு, 60 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வறட்சி காலங்களில் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்காக சிறப்பு வறட்சி நிவாரண திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்றும், அதற்கான நிதி ஒதுக்கீட்டை வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மேட்டூர்ல தண்ணி இல்ல, இப்போ ஒரு வறட்சியான சூழல் ஏற்பட்டு இருக்கு. இதற்காக ஒரு புதிய திட்டம் கொண்டுட்டு வரணும். இது போல வறட்சி ஏற்படுகிறப்ப அந்த விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வறட்சி நிவாரணம் அறிவிக்கணுங்கிறத இந்த வர பட்ஜெட்ல நீங்க அறிவிக்கணுங்கிறத நாங்க கேட்டுக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னாக்க கல்லணைக்கு நாங்க அருகில இருந்தா கூட மாயனூர்ல இருந்து தண்ணி வந்து எங்க ஏரியாவுக்கு வர்றதுக்கு காலதாமதம் கிட்டத்தட்ட மாத கணக்கில் ஆகுது. அதனால ஒரு பம்பிங் ஸ்கீம்னு ஒண்ணு ஏற்கனவே கடந்த ஆட்சியில் எது சொன்னாங்க. ஆனா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைகளை நீங்க தொடங்கணும்னு கேட்டுக்கிறோம். கல்லணையில் இருந்து பம்பிங் ஸ்கீம் மூலம் உய்யக்கொண்டான், கட்டளை மேட்டு வாய்க்கால் மற்றும் பூதலூர் சுற்றுவட்டார ஏரிகள், குளங்களுக்கு நேரடியாக தண்ணீர் நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். டெல்டா மாவட்டங்களில் நெல்லுக்கு அடுத்தபடியாக சாகுபடி செய்யப்படும் வாழை பயிர்கள் புயல் மற்றும் கனமழையால் சேதமடையும் போது உரிய காப்பீடு வழங்க வேண்டும் என்றும், தஞ்சாவூரை மையமாக கொண்டு வாழை சார்ந்த மதிப்பு கூட்டு தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா மாவட்டத்தில் நெல்லுக்கு அடுத்தபடியாக வாழை, தென்னை, உளுந்து, பயிர் உள்ளிட்ட விவசாய பொருட்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. இவர்கள் புயல் மழை காலங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் இவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதில்லை. மதிப்புசார் கூட்டு தொழிற்சாலைகள் வாழை சார்ந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். வாழையிலிருந்து சணல், பாய், பல்வேறு வகையான பொருட்கள் வரைக்கும் உற்பத்தி செய்யப்படுது. அப்போ அதெல்லாம் ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து தஞ்சை மாவட்டத்தில் மையமாக தொழிற்சாலை என்பதை ஆரம்பித்து இந்த வாழைசார் பொருட்கள் அனைத்தையும் உயர்விக்கின்ற வகையில் ஒரு ஏற்பாடை அரசு செய்யணும்னு
விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கிறோம். வேளாண்மைக்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு, வறட்சி நிவாரணம், பாசன திட்டங்கள், காப்பீடு, ஓய்வூதியம், வாழை மதிப்பு கூட்டு தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த ஆண்டின் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் அதிகரித்துள்ளது.